ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். பனானா லீஃப் ராகி கோகனட் ஸ்டஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ராகி மாவு ஒரு கப்பு, கடையில் வாங்கின ராகி தான். இப்போ இது என்ன பண்ணுறோம், சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி உப்பு சேர்த்துட்டு இதை சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி மாவை ரெடி பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து நான் சுடு தண்ணி கை பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் வெது வெதுன்னு வச்சு ஆற வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாகவும் இது பண்ணிக்கலாம். மாவு வேகணும்னு நினச்சிங்கன்னா நான் கொஞ்சம் சூடாக ஊற்றிருக்கேன். இப்போ அதை நல்லா பிசைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னாலும் லைட்டாக சூடாக ஊற்றி பிசையலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டர்லேயும் பிசைஞ்சிக்கலாம். ஆனால் மாவு தட்டும் போது ரொம்ப மெல்லிசாக தட்டினீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். திக்காக தட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வேகத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் மாவு. அதனால் நான் சுட தண்ணி ஊற்றி கை பொறுக்க பொறுக்க நான் பிசைஞ்சிடுறேன். நீங்கள் ரொம்ப ஹீட்டும் வேணால், கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு தண்ணி ஹீட் இருந்ததுன்னா போதும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்திக்கு மாவு மாதிரி இதை ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி வாழை இலைங்க ஒரு 6-7 பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு அரை முடி தேங்காவை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு துருவி வச்சுருக்கேன். இப்போ பேனை சூடு பண்ணிவிட்டேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடுறேன். இந்த நெய்யோட ஸ்மெல்லு, அந்த கோகோனட்டோட ஸ்மெல்லு, சர்க்கரையோட வாசனை பயங்கர நல்ல செம்ம வாசனை, செம்ம டேஸ்டி, ரொம்ப ஹெல்த்திங்க. இது நோ கொலஸ்ட்ரால், பயங்கர ஹை ப்ரோட்டீனு, நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். வெல்லம் போட்டும் நம்ம பண்ணலாம். ஆனால் வெல்லத்தை விட இந்த தேங்காய்க்கு வந்து சர்க்கரை போட்டு பண்ணிங்கன்னா தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் இதை வந்து எப்படி சொல்கிறது, ஹார்லிக்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இதோட சர்க்கரை அந்த நெய்லாம் சேர்ந்ததுன்னா. ரொம்ப ஹெல்த்தி, செம்ம டேஸ்டி, ரிச் ப்ரோட்டீனு. உங்களுக்கு அந்த வாழையில இருக்க ஹெல்த்து ஃபுல்லாக அந்த ராகி இந்த கோகனட்டோடு சேர்ந்து நம்ம ஸ்டீம் பண்ணுறோம், வேக வைக்க போகிறோம். அதனால் வந்து எதுவும் ஆயிலில் நம்ம வந்து எதுவுமே இது பண்ணலை. வேக வைக்கிறதுனால இன்னும் நம்ம ரொம்ப ஹெல்த்தி. நான் அதை பாருங்கள், இப்போ வந்து குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் தட்டு போட்டுட்டேன். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. இப்போ மாவை லைட்டாக கையில் தண்ணி தொட்டு கூட தட்டிக்கோங்க. இல்லைன்னா இது அப்படியே வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெய் எதுவுமே தடவை தேவையில்லைங்க. இது அப்படியே பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு நெய் தட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்துடும். அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த வாழை இலையிலே அப்படியே போட்டுட்டு இப்போ அந்த ஸ்டஃபிங் இதில் வச்சு ஒரு மடிப்பு மடிச்சிருங்க. உங்களால் முடிஞ்சது இலை கிழியாமல் இருக்கணும், 2 சைடில் நூல் கூட கட்டிடலாம். அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நான் அப்படியே வைக்கிறேன். அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம வச்சுருக்க இந்த இட்லி குண்டா பாத்திரத்தில் வச்சிடலாம். அதே தான் எல்லாத்தையுமே இப்போ அதே மாதிரி ஒன்று ஒன்றா குயிக்காக டக்குன்னு பண்ணிடலாம். இந்த பாருங்கள், ஆனால் எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக தட்டிட்டிங்கன்னா மாவு வெந்துடும். இல்லைன்னா தடியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாவு வேகத்துக்கு லேட் ஆகும், சீக்கிரம் வேகாது, அப்புறம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மெலிசாக நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி. ராகி சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு பயங்கர அயன் கண்டென்ட்டு எல்லாமே இருக்குது. இந்த பாருங்கள், இது வந்து நான் கொஞ்சம் கேரமல் பண்ண மாதிரி போட்டிருக்கேன். இதோட டேஸ்ட் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். திருப்பியும் நம்ம ரெடி பண்ணதே இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேரமலைஸ் ஆகிடும். அந்த மாதிரியும் ஸ்டஃப் பண்ணலாம். நம்மளோட இஷ்டத்துக்கு எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். செம்ம குயிக் அண்ட் ஈஸி ஒரு ரெசிபி. ரொம்ப சிம்பிள், டக்குன்னு குயிக்காக பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு. அப்புறம் நம்ம ஷைலோஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. பப்பூஸ் வீடியோஸும் வருது. பப்பூஸை வந்து எலிங்கெல்லாம் வந்து பயம் கொடுத்ததுனால ஒரு 2 days 3 days வரலைங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் தான் வந்தது. நம்ம பப்பு வீடியோஸை ஒரு 2 நாள் போட முடியாமல் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே வராதுன்னு வீடியோ போட முடியுமான்னு டவுட்டாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அதுங்க எப்படி சொல்கிறது, காலையில் தேடிட்டு வந்துடுச்சுங்க. உண்மையில் மனுஷங்களை விட மிருகத்துக்கு தாங்க அன்பு ஜாஸ்தி. நம்மளை விட்டு எங்கேயும் போகாதுங்க. மனுஷங்க கூட நம்மளை ஒரு டைமில் விட்டு போயிடுவாங்க. அவ்வளோ பாசமான ஒரு இது. அது வீடியோ போடும் போது தான் எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூடாக இருக்குது. நான் அதனால தான் இதை பாருங்கள் கையில் பிடிக்க முடியல, அவ்வளோ ஹீட்டு. அவ்வளோ ஒரு செம்ம டேஸ்டியானது. இதை செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே சொல்வீங்க எவ்வளோ ஹெல்த்தின்னு. சூப்பரான டிஷ்ஷு. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஷைலோஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.